அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் உள்ள எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து ராஜினாமா செய்து வரும் நிலையில் தற்போது முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரும் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்தது முதல் தமிழக அரசியலில் அதிரடி மாற்றங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக படு தோல்வியை தழுவிய நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் போர்க்கொடியை தூக்கினர். எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவை மீறி 25 பேரும் தாவேகா அரசுக்கு ஆதரவு அளித்ததால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனு ஆய்வில் இருந்த போதே 25 பேர் பிரிவில் இருந்த இசக்கி சுப்பையா, சத்யபாமா, மரகதம் குமரவேல், ஜெயக்குமார் ஆகியோர் தங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் வெற்றி பெற்றிருந்த 4 சட்டமன்ற தொகுதிகளும் காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருந்து வந்த முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் விராலிமலை எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதாக தனது கைப்பட எழுதிய கடிதத்தை சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரிடம் அளித்தார். இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் அதிமுகவுக்கு மேலும் அதிர்ச்சியாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரும் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். இதனால் அதிமுகவில் ராஜினாமா செய்த எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கரும் எம்.ஆர். விஜயபாஸ்கரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுகவில் அடுத்தடுத்து எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து வருவது கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை மட்டுமின்றி ஒட்டுமொத்த அதிமுகவினரையும் அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது.